வணக்கம். நெல்லை அக்ஷய பாத்திர சேனல்ல இன்னைக்கு நாம தீபாவளி ஸ்பெஷலா சுவையான மொறுமொறுப்பான ஓட்டு பக்கடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள், இன்னைக்கு நானு புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி இந்த உலக்குல 2 உலக்கு எடுத்திருக்கிறேன். இத 2 தடவை தண்ணி ஊத்தி நல்லா அலசிக்குங்க. அலசிட்டு 3ஆவது தடவை தண்ணி ஊத்தி அதை ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்குங்க. இப்ப நம்ம எடுத்த உலக்குலயே 1 உலக்கு பொட்டுக்கல்ல எடுத்துக்குங்க. 2க்கு 1ன்னு கணக்கு. அதை நல்லா மிக்சியில போட்டு நைஸா அரைச்சுக்குங்க. இந்த மாதிரி சன்னமான ஜல்லடையில நம்ம அரைச்ச பொட்டுக்கல்லைய போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்குங்க. இதை நீங்க சலிக்காம போட்டீங்கன்னா ஓட்டு பக்கடா வெடிக்கும். அதனால சலிச்சு எடுத்துக்குங்க. நம்ம ஊற வச்ச அரிசியில நான் ஒரு 5 பச்சை மிளகா, 2 வரமிளகா, உப்பு போட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியா வேணா இன்னும் கொஞ்சம் கூட நீங்க காரம் போட்டுக்குங்க. இதுல 1 ஸ்பூன் காயம் போட்டுக்குங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பொட்டுக்கல்லைய கொஞ்சம் கொஞ்சமா இதுல தூவி மாவுல சேர்ந்தாப்புல கலந்துக்குங்க. ஒரேடியா போட்டீங்கன்னா உங்களுக்கு மாவு ஜாஸ்தியா இருக்கிறதுனால பிசைறது கஷ்டமா இருக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொட்டுக்கல்ல மாவுல நல்லா சேர்ந்தாப்புல வர மாதிரி நல்லா அமுக்கி அமுக்கி பிசைஞ்சுக்குங்க. இது வறட்சியா இருக்கிற மாதிரி இருந்தனா இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு கூட நீங்க பிசைஞ்சுக்குங்க. கடைசில 1 ஸ்பூன் வெண்ணெயை போட்டு அதை நல்லா அமுக்கி விட்டு அதையும் மாவுல கலந்தாப்புல பிசைஞ்சுக்குங்க. கடைசில நம்ம வெண்ணெய் போடுறதுனால நம்ம ஓட்டு பக்கடா சுடுறது வரைக்கும் மாவு வறட்சி இல்லாம அப்படி இருக்கும். இந்த மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சுக்குங்க. இப்போ ஒரு வடை சட்டியில எண்ணெய் ஊத்திக்குங்க. இந்த மாதிரி ஓட்டு பக்கடா சில்லு இருக்கும். அதுல நீங்க மாவை போட்டு கொஞ்சோண்டு புளிஞ்சு பாத்துக்குங்க. உங்களுக்கு புளியறது கஷ்டமா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி தெளிச்சு மாவை கலந்துக்குங்க. எண்ணெய் வெடிக்காம இருக்கிறதுக்காண்டி ஒரு துண்டு புளி போட்டுக்குங்க. அப்புறம் கொஞ்சோண்டு மாவு போட்டு எண்ணெய் காஞ்சிட்டான்னு பாத்துக்குங்க. அது மேல எம்பினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவை அச்சில போட்டு இந்த மாதிரி பிழிஞ்சுக்குங்க. அது நல்லா சேர்ந்தாப்புல வரும். அந்த வடை சட்டி கொள்ற அளவுக்கு பிழிஞ்சுக்குங்க. மேல மேல பிழிஞ்சீங்கன்னா உங்களுக்கு மாவு வேகாது. இந்த எண்ணெயோட பொங்குறது கொஞ்சம் அடங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம கரண்டி வச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்குங்க. இந்த சைடு உங்களுக்கு வேகாத மாதிரி இருந்தனா இன்னொரு தடவை கூட திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. நம்ம இத கிரைண்டர்ல போட்டு நல்லா அரைச்சி செய்யறதுனால உங்களுக்கு ஒரு 20-25 நாள் வரைக்கும் கூட நம்ம ஓட்டு பக்கடா நம்ம முதல்ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி அப்படி நமத்து போகாம நல்லா பொறுபொருன்னு இருக்கும். டேஸ்டும் அப்படியே இருக்கும். இப்போ எண்ணெயோட சலசலப்பு அடங்கிடுச்சு பாருங்க. இதை நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி கரண்டி வச்சு எடுத்துக்குங்க. உங்களுக்கு இது வசதியா இல்லைன்னா வடை கரண்டியில கூட எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இன்னொரு அடுக்கு பிழிஞ்சு காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி பிழிஞ்சு எல்லா மாவையும் எடுத்துக்குங்க. சுவையான ஓட்டு பக்கடா ரெடி ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, உடைச்சனா நல்லா பொறுபொருன்னு இருக்கு பாருங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்ல நீங்க உடைச்சுக்குங்க.
இந்த தீபாவளிக்கு நீங்கள் இது மாதிரி வீட்டிலையே செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நாமளே வீட்டில் செய்கிறப்போ நமக்கும் சந்தோஷம், வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அம்மா செஞ்சாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷமா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.